ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் கர்த்தர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, இன்னும் தாமதமேன். எந்த காரியத்திற்காக நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை செய்யாதபடிக்கு நீங்கள் தாமதத்தோடு கூட இருக்கிறீங்க. அது எந்த காரியத்தோடு கூட இதை செஞ்சணும் அப்படின்னு முயற்சி எடுத்து இன்றைக்கி செய்யாதபடிக்கு நாளைக்கு செய்வோம், நாளைக்கு மறுநாள் செய்வோம் என்று சொல்லி காலதாமதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் தாமதமேன் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். இதே போல லோத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லோத்து இருந்ததான சோதோம் குமார பட்டணம் பாவம் வானம் மட்டும் என்ன செய்தது, எட்டிடது. அந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன், நீ சமபூமி எங்கும் நில்லாதே, இந்த பட்டணத்தை விட்டு ஓடிப்போ என்றெல்லாம் ஆண்டவர் லோத்திடத்தில் பேசினார். ஆனால் லோத்து அந்த பட்டணத்தை விட்டு போகிறதுக்கு மனதே இல்லாதபடிக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான், அவன் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அந்த புருஷர் அவன் கையையும் அவனுடைய மனைவியின் கையையும் அவனுடைய 2 குமாரத்தி கையையும் பிடித்து பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்க முடிகிறது. தாமதித்து கொண்டிருந்தான். இந்த பட்டணத்தை விட்டு எப்படி போகிறது, இது செல்வ செழிப்பான பட்டணமாச்சே, இந்த பட்டணத்தில் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி வசதியை தான் பார்த்தானே தவிர கர்த்தரை பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் அதே போலதான் வசதியை பார்க்கிறார்கள், சம்பாத்தியத்தை பார்க்கிறார்கள், அந்தஸ்தை பார்க்கிறார்கள், வார்த்தையை பார்ப்பதில்லை. எத்தனை பேர் கர்த்தருக்குடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவளாய் காணப்படுகிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாவற்றுக்கும் காலதாமதம் தான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு கூட நிறைய பேர் என்ன செய்வது கிடையாது, நேரத்துக்கு போகிறதே கிடையாது, காலதாமதம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அடுத்த காரியத்துக்கு காலதாமதம். நாம் என்றைக்கு கர்த்தருடைய காரியத்திற்கு காலதாமதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய காரியமும் எல்லாமே தாமதமாகிறது என்பதை விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரா, அந்த காரியத்துக்கு யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லிட்டாரா, நீங்கள் என்கிட்ட பணம் இல்லையே, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே சொல்லாதீங்க. யாருமே இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? உன் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாதா? உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. இப்போ ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது. ஆண்டவர் இந்த லோத்துட்ட பின்னிட்டு பார்க்காத, சமபூமி எங்கு நில்லாத என்று சொல்லி சொன்னாலும், ஆனால் அவருடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணால் மாறினாள். லோத்து உப்பு தூணாய் மாறினது மாத்திரமல்ல, அவருடைய 2 பிள்ளைகளும் அந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் செய்யத்தகாத தவறுகளை செய்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மோவாபியர்களை பெற்றெடுத்து ஆண்டவரால் சபிக்கப்பட்ட சந்ததிகள் இந்த லோத்துடைய சந்ததியிலிருந்து உருவானது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் காரணம் கர்த்தருடைய காரியத்தை குறித்து பயம் இல்லாமல், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் காலதாமதத்தோடு நம்ம இருக்கிறது நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதம் தாமதித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எழுந்து புறப்படணும். இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்திற்கு முன்னிற்பதற்கு, கர்த்தருடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திற்கு தாமதத்தோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.